பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல அர்ச்சனா டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களோட முடிவுப்படி இந்த பிக் பாஸ் வீட்ல மாயா இன்விசிபிளா இருக்கணும். அதாவது மாயா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா மாயா இருக்கிற மாதிரி போட்டியாளர்கள் நினைக்க கூடாது. மாயா இல்ல அப்படிங்கிற மாதிரியே போட்டியாளர்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அடப்பாவிகளா, மக்களை பொறுத்தளவுல மாயா அப்படிங்கிற ஒரு கேவலமான கேடுகட்ட போட்டியாளர் பிக் பாஸ் வீட்லயே இருக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர். இவதான் சூனியக்காரி வேலையெல்லாம் பார்த்து எல்லாரோட கேமையும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஆண் போட்டியாளர்கள் மேல தேவையில்லாம பழிய போடுறா. அன்பு அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி எல்லாரோட கேமையும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு சூனியக்காரியை எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, இவனுங்களை பொறுத்தளவுல மக்கள் மாயாவை என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தானுங்க. ஆனா இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுல இல்லங்க. தினேஷ காணவே இல்ல. அதே நேரத்துல பெட்டி உள்ளதான் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது பெட்டி எடுத்துட்டு தினேஷ் வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஆனா இவனுங்களை பொறுத்தளவுல டாப் 5க்குள்ள மாயா போகணுமா, இந்த 2 பேரையும் கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக வேற எந்த வகையிலேயாவது தினேஷ் ஒரு காரணம் சொல்லி வெளியே அனுப்பிட்டானுங்களா அப்படிங்கறது தெரியலங்க. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த மாயாவை பொறுத்தளவுல இன்விசிபிளா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல கண்ட கர்மத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் குறிப்பா மணி எல்லாம் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு கன்றாவியா தான் இருக்குது. இதுவும் மாயா ஃபன் பண்ணிட்டு இருக்கா. மாயா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. மாயா என்னத்தங்க பண்ணி கிழிச்சா? மாமா வேலையை பார்த்தா, ஒரு டாஸ்க் கொடுத்தா ரூல்ஸ் படி ஆடாம அவளே ஒரு ரூல்ஸ கிரியேட் பண்ணி ஆடுவா. கெட்ட வார்த்தைகள் அதிகமா பேசுவா. மத்தவங்களோட கேமை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கண்ட கருமத்தையும் பண்ணுவா. இவ எப்படி மாசாக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன பொறுத்தளவுல மாயா ஒரு சூனியக்காரி, மாமா வேலை பாக்குறவ, எச்ச பொறுக்கி அப்படிங்கறதான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல தினேஷ காணல. தினேஷ் அதிரடியாக வெளியேற்றப்பட்டாரா, பணப்பெட்டியோட வெளியே போயிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த மாயாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.